அழகேசிங்க ரொம்ப பிரமாதமான பேச்சு சார். அந்த நான் எழுதுறது எல்லாமே ரெப்ரசன்டேஷனல் போயிட்டிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அவர் அந்த நான் ரெப்ரசன்டேஷனல் போயிட்டியை பத்தி விரிவாக்குன்னு சொன்ன பிறகு அந்த மொழியினுடைய ஆளுமை, மொழியினுடைய உள்ள எப்படி போறதுங்கிறது எல்லாம் நம்ம முயற்சி பண்ணி பார்க்கணும். ஒருவேளை அவருடைய அந்த கவிதைகள், அவர் சொல்ற கவிதையெல்லாம் படிச்சு பார்த்தா அது நமக்கு கை வரலாம்னு தோணுது. அதே முயற்சி பண்ணுவோம். இப்போதைக்கு நான் சொல்ல போறது ஒரு ரெப்ரசன்டேஷனல் போயிட்ரி தான். ஒத்தை பனைமரம். கள்ளி இறக்கிய காலத்தில் காத்து கிடந்தவர் பல பேர். கதிர் அறுத்த காலத்தில் கஞ்சி குடித்தவர் பல பேர். காஞ்சு போன காலத்தில் மட்டை உரித்தவர் சில பேர். உறிஞ்சு விழும் சட்டத்தில் முதுகு சொரிந்தவர் சில பேர். கூட இருந்த பனையெல்லாம் விறகாகவும் வீடாகவும். அங்கே ரோடு தெரிகிறது, பஸ் சத்தம் கேட்கிறது. பஸ்ஸுக்குள் ஒரு பையன் கையசைப்பது தெரிகிறது. ஒத்தை பனைமரம் இன்னும் எத்தனை நாளை? நன்றி.